அரைச்சி விட்ட சாம்பார் பண்றது எப்படி? அரைச்சி விட்ட சாம்பார்னு கேட்கும் போதே நாக்குல தண்ணி ஊறுறது. அம்மா சொல்ல போறாங்க, மறக்காம நோட் பண்ணி வச்சுங்க. அரைச்சி விட்ட சாம்பார், கம கம சாம்பார். அம்மா, கொஞ்சம் அரைச்சி விட்ட சாம்பார் பத்தி எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சாம்பார் போடுவதற்கு என்ன காய்கறி வேணுமோ அதை நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சிருந்தாச்சுன்னா குக்கரில் பருப்பு வச்சுக்கணும். துவரம் பருப்பு தான் சாம்பாருக்கு நல்லா இருக்கும். சோம்பு வேக வச்சு கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு சீஞ்சட்டியில் தனியா, வெந்தயம், மிளகா வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு எண்ணெயை விட்டு வறுத்துக்கணும். வறுத்து கீழே வச்சுக்கணும். வெந்தயம் ரொம்ப கம்மியாக தான் போடணும், அது காய்ச்சிக்கணும். அது வறுத்து எடுத்து கீழே வச்சுக்கணும். தேங்காயை துருவி வச்சுக்கணும். புளியை ஊற வச்சு நன்றாக கரைச்சி அந்த புளி தண்ணியில் உப்பு, மஞ்சள், பெருங்காயப்பொடி, என்ன காய்கறி போட போறோமோ அதை நம்ம நறுக்கி அலம்பி அந்த புளி தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். காய் நன்கு வைத்ததும் இந்த வறுத்து வச்சுருக்கோமே அதில் தேங்காயை போட்டு மிக்சியில் பண்ண போல அரைச்சி வச்சுக்கணும். காயெல்லாம் வெந்ததும் அந்த பருப்பு திறந்து நல்லா கடைஞ்ச பருப்பையும் விட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் கலந்துட்டா வேணுங்கிற அளவு சாம்பாரை திட்டமாக கூட்டிக்கலாம். சாம்பார் சூப்பராக இருக்கும். அது 2 கடுகு மட்டும் தாளிச்சுக்கணும். பச்சை கொத்தமல்லியை புடி புடியாக அரிஞ்சது போகணும். ரெடி சாம்பார். என்னங்க, அம்மா சாம்பார் சொல்றத பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்குல்ல?